தெய்வீக பலன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது, தேவனை தேடும் போது வருகிறது. அது என்ன பண்ணாது? சோர்வுடைய பண்ணாது, சோர்வடைய பண்ணாது. அந்த பலன் இருக்கும் பாருங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அது மான் கால்களை போல உள்ள பலன். இந்த வசனத்தை கேட்கும் போது சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை கூட பலனா மாற்றி விட்டுரும். தேவனுடைய வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்கள் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நம்ம ஆவி ஆத்மா சரீரமா இருக்கோம். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அதுல ஒரு பெரிய மாற்றம் ஆவியில ஏற்படுகிறது. ஆனா இந்த மனது பாருங்க, டைரக்டா இந்த உலகத்துல எதெல்லாம் பார்க்குதோ அதனால அஃபெக்ட் ஆகுது. நம்முடைய ஆவி எந்த ஒரு பதட்டமோ இல்ல கவலையோ வேதனையோ கண்ணீரோ அது அனுபவிக்கிறது கிடையாது. ஆவி எல்லாம் தெரிஞ்சது. அதாவது நம்முடைய ஆவி தான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு இயேசுவாகவே மாறி விடுகிறது. இயேசுவையும் நம்மளையும் பக்கத்துல நிப்பாட்டணும்னா டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு ஒன்றாக இருக்குது. அதுதான் ஆதாமுடைய நிலை. ஆதாம் எப்படி இருந்தாரு? தேவனுடைய சாயல்ல இருந்தார் பார்த்தீங்களா? அந்த சாயல் எப்போ வந்திருக்கு? மறுபுறப்படையும் போது வந்துருச்சு. இப்போ நீங்க எல்லாரும் உங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறீங்களா? சிலர் குண்டாக்குறீங்க, ஒல்லியா இருக்கீங்க. சிலர் ஒரு ட்ரெஸ் வேற கலர் போட்டிருக்கிறீங்க, கலரா. இப்போ எல்லாமே வேற வேற மாதிரி இருக்குது. ஆனா தேவன் எப்படி பார்க்கிறார், நம்மளை எப்படி பார்க்குறார்? நம்ம சிலர் 1 டிகிரி, சிலர் 2 டிகிரி, சிலர் ஸ்கூலுக்கே போகல. இப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமானது இருக்குல்ல. ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ என்ன படிக்கவா செஞ்சுருக்குற, அவன் சொல்றது கேளுன்றுவாங்க. இப்போ 60-70 வயசுல சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏதோ 10-15 வயசுல சொன்னாவது போய் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கலாம். 70 வயசுல கூட படிக்கலாம். ஆனால் இப்படிலாம் சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிரும். உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, உனக்கு என்ன ஹைட் இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்க, நீ ஹைட்டாக இருந்தால் எல்லாம் சரியாயிட்டு இருக்கும் அப்படின்ட்டுருவாங்க. குட்டியா இருந்தா பிரச்சனை, நெட்டையா இருந்தா பிரச்சனை, படிக்கலன்னா பிரச்சனை. இதெல்லாம் இங்கெல்லாம் எப்படி எங்க வந்துச்சுன்னா இந்த உலகத்துல கொண்டு வந்த சிஸ்டம். ஆனா தேவன் எப்படி பார்க்கிறாரு? தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு? அவருடைய பிள்ளையாக பார்க்கிறாரு. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். குட்டை நெட்டை சோப்பு, நம்மளோட சோப்பா இருக்கிறாங்க, சிலர் நம்மளோட கலர் கம்மியா இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் உங்களை அளவுக்கு இல்லையே, இந்த மாதிரிலாம் நிறைய இதாகுது. அதில் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ப்ரெஷர் வர கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும். இப்போ நம்முடைய சரீரம் இல்லாமல் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸ் அது மேலே பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி இவ்வளோ 1 மாடி வீடு கட்டணும், 3 மாடி வீடு கட்டணும், 2 கார் வச்சுருந்தா அவன் பெரிய ஆள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் அஃபெக்ட் ஆகுது? மனது. அதனால தான் இங்கே போட்டிருக்குது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருக்கும் தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்களை ரட்சிப்பார். சில நேரங்களில் நம்மளே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம பிரச்சனைக்கு நம்மளே காரணம் கிடையாது. நிறைய நேரத்தில் கேள்விக்கு பதிலும் கிடையாது. சில நேரங்கள்லாம் கேட்குறாங்க, என்கிட்டே கேள்வி கேட்பாங்க, இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது. சத்தியமாக எனக்கு தெரியல, ஏன் நடக்குது தெரியல. உங்களை மாதிரியே எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், தேவன் உங்களை ரட்சிப்பார். தேவன் உங்களை ரட்சிப்பார். நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, ஆனா தேவன் உங்களை ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார், சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார், அதிசயம் பண்ணுவார், நன்மை உண்டு பண்ணுவார். அவ்வளவுதான். ஒரு ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேறு என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் தான். என்னைக்கு ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு இந்த உலகத்துல தீமை வந்துருச்சு. ஆனா அந்த தீமை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய இயேசு எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறாரு. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தோத்து போனாலும், மன கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் மோசமாக இருந்தாலும், அதில் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். ஆனா இப்ப இது அஃபெக்ட் ஆகிறது இந்த மனசு தான். அப்போ என்ன பண்றாங்க? இதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம்.
பொதுவா உலகத்துல என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான். வீட்டுல போனா அங்க பிரச்சனையா இருக்குது, வேலையில போனா அங்கேயும் படைச்சல் கொடுக்குறான். நீ அதை பண்ணியா இதை பண்ணியா, எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்ன சொல்றான், நீ வேலையை செய்யலன்றான், சம்பளத்தை கொடுக்க மாட்டான். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன பண்றான், இவன் சந்தோஷமா இருக்கணும்ல, அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். ஒவ்வொருத்தன் போய் குடிக்கிறான், அவன் பாருக்கு போயிடுறான், இன்னொருத்த பப்புக்கு போறான், டான்ஸ் ஆடுறான். எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடுறது, நைட்டு ஃபுல்லா ஆடிட்டு இருக்க முடியுமா? ஒரு 3-4 நேரம் ஆடுறான். அப்புறம் அவனுக்கு டயர்ட் ஆயிடுது, போய் படுத்துக்கிறான். திருப்பி காலைல எழுந்தோன்னா டான்ஸ் ஆட முடியும், வேலைக்கு போகணும். அவன் வேலைக்கு போறான். திருப்பி ஆனால் சாயந்தரம் வந்து டான்ஸ் ஆடுறான். சில டான்ஸ் ஆடுறத பாக்குறாங்க, அதுல ஒரு சந்தோஷம், நல்லா ஆடுறாங்கப்பா, நல்லா ஆடுறாங்க. சில ரகம் ஜோக்கு கேட்குறது, நான் சொல்றேன் வயிறு வெளியே வயிடுச்சு. ஜோக் ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. எவ்வளவு நேரம் தான் ஜோக்கே பார்த்துட்டு இருக்கிறது, திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேட்குது. படத்தை போய் போய் பார்க்கறது, ஒரு வாட்டி பார்க்கறது, 2 வாட்டி பார்க்கறது. இது மாதிரி என்னெல்லாமோ ட்ரை பண்றான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த மனசுக்கு வந்து ஒரு பலனே கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காது. அப்புறம் இப்போ போதைப் பொருட்கள்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் கூடுறதுனால எந்தெந்த கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணி மூளையில இருந்து என்சைம்ஸை எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஹாப்பி என்சைன்மெண்ட்லாம் இருக்குது, அது போட்டாலே சந்தோஷமாயிருமா. ஆமா, மாத்திரை அதெல்லாம் எப்படியா கண்டுபிடிச்சி வாங்கி அதையும் போட்டு பார்க்கறான். இப்போ போட்டு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து இப்போ பத்த மாட்டேங்குது. ஒரு மாத்திரை, ஒரு டோஸ் பத்த மாட்டேங்குது, டபுள் டோஸ் ஆகுது. இந்த மாதிரி உலகத்துல எல்லா விதமான காரியங்களும் செஞ்சு 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 எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா ஏன்னா மனிதனுக்கு ஒரு தெய்வீக பலன் தேவை. அந்த தெய்வீக பலனை தேவனே தருகிறான். அதுக்குதான் இங்க வந்திருக்கீங்க நீங்க. இப்போ இது வந்து ஆவிக்குரியது பார்த்தீங்களா? இப்போ வந்து இவன் வெறுமன மைண்ட்ல தான் டீல் பண்றான். நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது, ஃபுட்பால் பார்க்கும்போது அப்படியே அப்படியே அடிக்கிறான் பாடுறா, கோல் அடிக்கிறான் பாடுறா, 4 அடிக்கிறான் பாடுறாரு அப்படின்றாங்க. எங்க வீட்டுல உட்காந்துட்டேன், புறா 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 புறா. அது ஒரு சந்தோஷத்தை தருது. மேட்ச் முடிஞ்சிச்சு, அவன் கப்பு வாங்கிட்டான், எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. சரி, திருப்பி ரீவைண்ட் பண்ணி போடுவோம், திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கறான். எவ்வளவு நேரம் பார்க்கறது? இது எல்லாமே எங்க மைண்டு. பார்க்குறோம், அவங்க ஏதோ கை தட்டுறாங்க, ஏதோ ஓடுறாங்க, பிடிக்கிறாங்க, அப்படியே மைண்ட் அதுலயே இருக்குது, புஷன் போயிருக்கு. இது எப்படின்னா டைரக்டா பார்க்கறது மைண்ட்ல போகுது, டெம்பரரி. ஆனா இங்க நம்ம பேசுறது வந்து மைண்ட்ல இப்படி பார்க்கறது கிடையாது, பார்க்கவே முடியாது. ஏன்னா அது வர்றது உள்ள ஆவியில இருந்து வெளியே வருது. இதுதான் பெர்மனன்ட். இப்ப பலன் எங்க இருந்து வருது? வெளியில இருந்து வர்றது கிடையாது. அதனாலதான் பாருங்க, இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது, ஆனா பலன் உண்டாயிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு வந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒன்னும் புரியலையே அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். சில நேரங்கள்ல இன்னைக்கு ஆராதிக்க போறோம் அப்படின்னு சும்மா சந்தோஷம். எல்லா நேரமும் அப்படி வர்றது கிடையாது. வரும்போது வந்தாச்சு, எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா பாட 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 அந்த வசனத்தை கேட்கற முடிஞ்சு போகும்போது எல்லாம் சரியாயிடும். அப்போ ஸ்டார்டிங் எங்க ஸ்டார்ட் பண்றோம்? நம்ம ஆவியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம டீல் பண்றது ஆவி. ஆனா வெளியில இந்த உலகத்துல இருக்கிற ஆவி டீல் பண்ண முடியாது. அவன் வந்து கண்ணுல பார்க்க வச்சு உணர வச்சு, அதனாலதான் சவுண்ட்லாம் போடுறான். ஒண்ணும் இல்லை, நீங்க தனிமையா அப்படி உட்காந்து இருக்கும் போது ஒரு ஸ்லோ சாங் ஒண்ணு போட்டுருங்க அப்படின்னு போட்டு விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் ஞாபகம் வந்துடும், அழவே ஆரம்பிச்சிருவீங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு ஸ்லோ சாங், ஏதோ ஒரு சாங் வயலின் போட்டு இழுத்துட்டு போனியா வந்தியா போச்சு எல்லாம் கழுத்து போச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பண்ணணும், நம்ம எல்லாம் ஞாபகம் தரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நாசமா போட்டு அது உருவிடாம போனது. ஆனா அதே இது டங் 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 பேஸ்லாம் வச்சு டமா டிமா டமா டமான்னு சவுண்டு ஸ்பீடு பாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆடும், அப்படியே டக்குன்னு வேலை சொல்லணும். அதனாலதான் வந்து இந்த கார்லலாம் கூட ஒரு பர்டிகுலர் டெசிபல், பர்டிகுலர் டெம்போக்கு மேல பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி கேட்டா ஸ்பீடா ஓட்ட தோணும், ஸ்பீடு ஏத்துது. அப்படியே என்ன எல்லாமே இந்த மைண்ட் தான், எல்லாம் இந்த வெளியில இருந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி நான் ரிலேட் பண்றேன், அதுக்காக தான் இதெல்லாம் உலகத்துல நடக்குது. ஒரு விதமான ஒரு 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 டெம்பரரி சொல்யூஷன் தரும். டெம்பரரியா சிரிச்சுக்கலாம், டெம்பரரி சந்தோஷம் இருக்கலாம், ஆனா திரும்பி சோர்வு உண்டாகும். சில நேரங்கள் அது இல்லாம போயிடும். அதை கேட்டதுக்கு அப்புறமும் சோர்வாகி விடுகிறார்கள். ஆனா நான் சொல்றேன், இந்த தெய்வீக பலன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது.
தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது, தேவனை தேடும் போது வருகிறது. அது என்ன பண்ணாது? சோர்வுடைய பண்ணாது, சோர்வடைய பண்ணாது. அந்த பலன் இருக்கும் பாருங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அது மான் கால்களை போல உள்ள பலன். இந்த வசனத்தை கேட்கும் போது சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை கூட பலனா மாற்றி விட்டுரும். தேவனுடைய வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்கள் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கும் போது, ஆராதிக்கும் போது நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எங்க சுகம்? சரீரத்திலும் சுகம், மனதிலும் சுகம். எவனோ ஒருத்தன் திட்டான், நம்ம தப்பே செய்யல, தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றான். எவ்வளவு கடுப்பா இருக்குது பாத்தீங்களா? நல்லது செய்யறோம், நல்லது செய்யறோம், என்ன நான் பாத்தியா நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்டு போறான். அடப்ப உனக்குதான்டா இவ்வளவு நாள் நல்லது செஞ்சேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருது, காயமாயிருது. இப்ப இந்த காயத்தை வச்சு என்ன பண்றது? கடுப்பாயிருது, நம்மளுக்கு வெறுப்பாயிருது, விரக்தி ஆயிருது, எவனுக்குமே எதுவுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி பேச வரோம், நம்ம யோசிக்க வரோம். ஆனா ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டா அதெல்லாம் சரியாயிடும். அந்த காயத்தை கட்டுவார், குணமாக்குவார். நான் உறவுகள் எல்லாம் பாருங்க, இந்த உறவுகள்ல தான் ரொம்ப ஹர்ட் ஆகுறது ஜாஸ்தி. அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை திட்டுது, பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்குற கேள்விகள். வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கேட்பான்ல, ஹைட் ஆயிட்டான கேட்பான்னா, நீ நீ எதுக்கு என்ன பெத்தான்னு கேட்குறான். என்ன நீ பெருசா என்ன செஞ்சுட்ட அவன் கேட்குறான். நீங்க சின்ன வயசுல கேட்டீங்களா, என்னடா மார்க்கே வாங்கலன்னு கேட்டீங்களா, அவன் இப்போ வந்து கேட்குறான். இந்த மாதிரிலாம் கேட்டோன்னா உடைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள, மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துலயும் வார்த்தைகள் போர் நடக்குது. இல்லை நான் அப்படி நினச்சிலாம் சொல்ல, நீ ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்றாங்க. ஆனால் நம்ம உடஞ்சிட்டோமே, உடஞ்சதை சரி பண்ண முடியாதே. இப்போ இந்த உடஞ்சி போனதை வெளியில் எதுவுமே சரி பண்ண முடியாது. அவன் போய் குடிக்கிறான், நல்லா குடிக்கிறான், குடிச்சு மறக்கணும் ட்ரை பண்ணுறான். குடிச்சு கொஞ்ச நேரம் அந்த போதை இருக்கிற வரைக்கும் அப்படியே மறந்துடுச்சு, எதுவுமே தெரில. ஏதோ ஒரு போதை மருந்து போட்டு அப்படியே இருக்கிறான். தெரிஞ்ச உடனே எல்லா பிரச்சனையும் திருப்பி ஞாபகம் வருது. இந்த மாதிரி மனிதன் ஃபேஸ் பண்ற இந்த வார்த்தைகள், சூழ்நிலைகள் எல்லாம் அவனை போட்டு பலவீனமாக்கிது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலனை தருவேன். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம டீல் பண்றது ஆவிக்குரிய உலகத்துல இருந்து இயற்கை உலகத்துக்கு வெளியே வரோம். இப்ப நம்ம ஆலயத்துக்கு வர்றது எல்லாம் நம்ம சொல்றோம்ல, சிலர் வந்து அது என்னங்க ஜோம் பண்ணணும், பைபிள்லாம் வாசிக்கணுமா, டெய்லி வாசிக்கணுமா, டெய்லி ஜோம் பண்ணணுமா, அது ஆண்டவரை தேடணுமா, டெய்லி பண்ணுமா? ஆமா பண்ணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு இயேசு சொல்றாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு இயேசு. இயேசு பகல் முழுவதும் ஊழியம் பண்ணி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார்னு சொல்லுது. சீசர்களா அனுப்பிச்சு வச்சுட்டு தனியா இருந்து அவர் ஜெபம் பண்ணார்னு போட்டிருக்குது. இயேசு மரிக்கிறதற்கு முன்பாக சீசர்கள்லாம், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிருக்கீங்க, இந்த பக்கமா வந்து திருப்பி ஜெபம் பண்ணிருக்காரு, அவங்கள தூக்கிட்டாங்க, ஜெபம் பண்ணிருக்காருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. அப்போ இவ்வளவு வாட்டி அப்புறம் ஜெபம் பண்ணுகிற விதமாவதுன்னு சீசருக்கு ஜெபத்தை கற்றுத்தராரு வேற. இவ்வளவும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணோமா, இது தேவையா, ஒரு நாள் பண்ணா போதாதா, வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் சர்ச்சுக்கு போனா போதாதா சார் அப்படின்றாங்க. இல்ல பத்தாது, டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி மெசேஜ் கேட்கணும், டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஆண்டவரை தேடணும். அதெல்லாம் தான் போட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எல்லாம் என்னைக்கு வேணா சர்ச் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில ஊர்ல என்ன பண்றது, சண்டே லீவு கிடையாது, இன்னொரு நாள் வைக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், வாரத்தின் முதல் நாள்ல இருந்து வேலைக்கு போனோம், முதல் நாள், இந்த வாரத்துல முதல் நாள்ல ஆண்டவர் வந்து என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவருக்கு கனத்தை செலுத்துறோம், பலனை பெற்றுக்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம், அந்த போனை எடுத்து நியூஸ் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக், யூடியூப் அதெல்லாம் பார்க்காம ஆண்டவரோட கொஞ்ச நேரத்தை செலவு செஞ்சு ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு பலனை பெற்றுக்கிறோம். எல்லாவற்றிலும் முதல் சம்பளத்தை வாங்கினோன்னு கண்ணாமண்ணான்னு போயிட்டு அதை வாங்கி இதை இல்ல அங்கேயும் முதல்ல சம்பளம் வந்த உடனே நம்மளுக்கு என்ன காசு வந்தாலும் ஆண்டவருக்கு முதல்ல செலுத்துறோம். இதெல்லாம் தான் தொடர்ந்து செய்யும் போது தெய்வீக பலன் உங்களை இந்த பூமியில வாழ வைக்கும். குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க, இந்த பாலை கலக்கி கொடுங்கன்றாங்க, அந்த பவுடரை அந்த பவுடர்ல என்ன கலந்துருக்குன்னு தெரிய மாட்டேங்குது வேற. இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அவங்க சொல்றாங்க கொடுக்குறோம், இல்லை பாருப்பா வெயிட் கம்மியாகிட்டு இருக்குது, நீ இப்போ இதை மாற்றி கொடு அப்படின்றான். ஓகே சார் அப்படின்ட்டு வந்து அதை மாற்றி கொடுக்குறோம். அப்புறம் வீட்டில் வந்து சொல்றாங்க, அந்த ஆப்பிளை அரைச்சி கொடு, கேரட்டை அப்படி பொடிச்சு கொடுன்றாங்க. எல்லாம் சொல்றதெல்லாம் அரைச்சி பொடிச்சு எல்லாம் கொடுத்தாச்சு. எதுக்கு? இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவன் ஹைட்டா
என்னவா இருப்பான்? ஒரு இன்ஜினியராவோ, ஒரு டாக்டராவோ, கலெக்டராவோ, நாட்டையே ஆளுகிறவனாக இருப்பான். அது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க அவங்க தொடர்ந்து? டேய் என்னடா போன வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு இந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் சொல்றோம். ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு பசிக்குது அவனுக்கு, 2 மணி நேரத்திலே பசி எடுக்குது. இவ்வளோத்தையும் கொடுத்து எதுக்காக? அவன் அப்படியே வரும்போது பெரிய ஆளாக. இது மாதிரி உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, ஆவிக்குரிய மனிதன், அவர் பெலனாக 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 இந்த பூமியில நீங்கள் பெரிய காரியங்களை, பிரம்மாண்டமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். சங்கீதம் 90:2 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நம்ம இது ஆண்டவர் நம்மளுக்கெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நாங்களும் பார்த்துட்டோம், 5 வருஷமா பார்த்துட்டோம், 10 வருஷமா பார்த்துட்டோம், அது இப்படி இது அப்படி நம்ம சொல்றோம். இத சொல்றவரு, தேவனை தேட சொல்றது, தெய்வீக பலனை நான் தர்றேன்னு சொல்றவர் நம்ம ஆண்டவர். அவர் எவ்வளவு நாளா இருக்கிறாருன்னா, பர்வதங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே, பூமி உருவாகிறதுக்கு முன்னையே அவர் தேவனா இருக்கிறார். நம்மளாம் இப்பதான் வந்தோம். நீங்க உங்களுக்கு 50 வயசு, ஒரு 70 வயசுனா நீங்க இந்த பூமிக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? எவ்வளவு நாள் ஆகுது? 1000 வருஷமா இருக்கீங்க? இல்ல 70 வருஷமா இருக்கீங்க. சிலர் 100 வருஷம் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு அவ்வளவுதான் தெரியும். அந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து என்ன தெரியும். அப்புறம் ஹிஸ்டரி புக்கில் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களோ, என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை நம்பிட்டு இருக்கோம். ஆயிரமான ஆண்டுகள் இருக்கிறார் ஒருத்தர், அவர் தான் நம்மளுடைய தெய்வன். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, என்னுடைய பலத்தை நான் உனக்கு தருகிறேன். நம்பலாம். ஒரு ரொம்ப வயசான ஒரு உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க, 1930 அப்படின்றாரு. அப்பா ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல. அப்போலாம் வேர்ல்டு வார் வந்துச்சு, பிளேன் வந்துச்சுன்றாரு. எல்லாரும் போய் மைக்லாம் வச்சு வீடியோ போட்டு அவர் சொல்றதை அப்படியே உறைஞ்சி கற்பனை பண்ணி அதை வச்சு படமாலாம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் சார், 90 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கதையெல்லாம் சொல்றாரு அப்படின்றாங்க. 90 வருஷம் இல்லைங்க, ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தேவன் அவர் சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு நான் பலனை தருவேன். அப்படின்னு நம்ம ஆண்டவரை தேடுற, ஆண்டவரை உங்களுடைய பலத்தை கொடுங்க. அவர் சொல்றாரு, உன்னுடைய வலது கையை பிடித்து அவனை வழி நடத்த போறேன். நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே என் வலது கையை பிடிங்க, இருந்தா பிடிங்க, நான் கொடுக்குறேன், நான் ரெடி, நீங்க வழி நடத்துங்க. ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்மளுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இதான் என் பாயிண்ட். நம்ம டயர்ட் ஆகும். ஒலிம்பிக்ஸ்லாம் ஓடுறாங்கல்ல, பயங்கரமான ஓட்டப்பந்தயம், கோல்டு மெடல்லாம் வாங்குறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கை காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க. என்ன நம்ம டப்பு இப்படி பிடிச்ச உடனே பிடிச்சிக்குது பாருங்க, அந்த இதெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஓடிட்டு இருக்கிறப்ப பிடிச்சிக்கிச்சுன்னா அப்புறம் எப்படி ஓட முடியும்? அந்த மசில்ஸ், எல்லா மசில்ஸையும் என்ன பண்ணிக்கிறாங்க, டைட்டா ஃபிட்டா ஆக்குறதுக்கு என்னெல்லாமோ பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் பயிற்சி செய்யறாங்களா, 5 மணி நேரம் பயிற்சி செய்யறாங்க, விட்டு செய்யறாங்க. என்னன்னா டயர்ட் ஆயிருது, அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் தேவை இல்ல? நம்மளும் வேலைக்கு போறோம், திருப்பி நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்குறோம். எதுக்கு தூங்குறோம்? அடுத்த நாள் காலையில போகணும் வேலைக்கு, இல்ல திருப்பி இன்னொரு வேலைக்கு போலாம். இன்னொரு 8 மணி நேரம் இருக்குன்னு போய் பாருங்க. ஒரு 2 நாள் வேணா போலாம். ரெஸ்ட் எல்லாம் போக முடியுமா? இல்ல. அப்புறம் சம்பாதிச்செல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும். இல்ல, ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், கரெக்டா சாப்பிடுறோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? கடையாந்தரங்களை சிருஷ்டித்த, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் என்ன செஞ்சாலும், எவ்வளவு நாள் செஞ்சாலும் நித்தியமா இருந்தார். ஆயிரமான ஆண்டுகள் இருக்கிறார், எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. அவர் சோர்ந்து போவதே இல்லை, இளைப்பு அடைவதும் இல்லை. ஒரு வெயிட்டான பொருளை கொஞ்சம் நம்ம தூக்கிட்டோம்னா என்ன பண்றோம்? டப்புன்னு உட்காந்துடுறோம். சாபா முடியலையாப்பா. இங்க இருந்து இப்போ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், ஸ்பீடா நடக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாங்க. தண்ணி ஏதாவது ஜூஸ் ஏதாவது சொல்லுப்பா,
அப்படின்றாங்க. இப்பதான் 1/2 கிலோமீட்டர் கூட நடக்கலாம், அதுக்குள்ள ஜூஸ் கேட்டா எப்படி? என்னங்க வெயில் ஜாஸ்தியா இருக்குது, இவ்வளவு பேச்சு பேசுறோம் நம்ம. ஆனா நம்மளை உண்டாக்குன ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குறது கிடையாது. நீங்க தான் தூங்குறீங்க. நீங்க நல்லா தூங்குறத அவர் பார்த்துட்டு இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் டயர்டாகாத ஒருத்தர், அவர் நம்மளுக்கு பலனை தராரு. நீங்க டயர்ட் ஆவீங்க, அது அப்நார்மல் கிடையாது. அப்நார்மல் கிடையாது. உறவுகள்ல இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது, வீட்டுல இருக்கிறவங்க பேசுறத பேசியே டயர்ட் ஆயிருது. அதை சொன்ன, இதை சொன்னா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, டயர்ட் ஆயிடுச்சே. வேலைக்கு போனா அவன் வேற ஒரு கதை சொல்றான். நீ அதை பண்ணியா, இதை பண்ணியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணா. எவ்வளவு நேரம் கேட்குது? ரொம்ப நேரம் கேட்குறோம், அப்புறம் டயர்ட் ஆயிடுது. அதனாலதான் ஊருக்குலாம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன் அவன் சொல்லி அவங்க சொல்றதை கேட்டு டயர்ட் ஆயிடுது. எல்லாத்துலயும் வேலை செஞ்சா டயர்ட், எல்லாத்துலயுமே டயர்ட் ஆயிருது. ஆனா இங்க போட்டிருக்குது, தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை கேட்டது இல்லையோ? தெரியாது அவனுக்கு. உனக்கு டயர்ட் ஆகும், ஆனா டயர்ட் ஆகாத ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சுக்கோங்க. நம்மள மாதிரி அவரை நினைச்சுக்காதீங்க. நம்ம டயர்ட் ஆயிடுச்சு, அவரு கூட டயர்டா இருக்காரு போல. இப்போ இல்ல அவர் டயர்டாவே இல்ல, அவர் ரெஸ்ட்லயும் இல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறதற்காகவே இருக்கிறார். இங்க போட்டிருக்க அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. என்ன அர்த்தம்னா, அவர் எப்படி அற்புதம் செய்யறாருன்னே தெரியாது. இப்ப டயர்டாய் உட்காந்து இருக்கிறீங்க, எப்படி நடக்கும்னே தெரியல. நம்மளுடைய இத்தனோண்டு மூளைக்கு புரிய மாட்டேங்குது. அங்க போட்டிருக்குது, உனக்கு புரியாது, அவர் ஆனா செய்வாரு, நிச்சயம் செய்வார். லாசரு அவருடைய ஃப்ரெண்டு, இயேசுடைய நண்பர். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்ல, நீங்களா என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா 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 இருந்தேன் சொல்லுவீங்க. இல்ல தப்புன்னு போய் பார்ப்போம். இயேசு, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறதுக்கெல்லாம் இயேசு போறாரு. யாருன்னே தெரியல, யூதன் கிடையாது, இஸ்ரவேலனும் கிடையாது. அவனே போய் சரியாக்கலாம் வா அப்படின்னு கிளம்பி போறாரு. நண்பர் போகாம இருப்பாரா? போகலையே. எல்லாருக்கும் புரியல, என்னது உடம்பு சரியில்லைன்னு சொல்றான், போக மாட்டேன். சரி அப்புறமா போவார் போல, நாளைக்கு போவார் போல, அப்புறமா போவார்னு கடைசியில் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, செத்தே போயிட்டானா. செத்து போயிட்டாரு லாசரு. சரி இப்பயாவது போவான்னு பார்த்தா அப்பயும் போக மாட்டாரு. அவருக்கு டைம் வரல, புரியவே மாட்டேங்குது. என்ன அது புரியல, எல்லாம் பேசி பார்க்கறாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் போறாரு. ஐயோ, 4 நாள் கழிச்சு வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரியாணி சாப்பிட வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 நாள் சோதனை கூட வைப்பாங்கல்ல, சோதனை சாப்பிட்டு போக வந்திருக்கிறான் பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்க்க கூட வரல, உடம்பு சரியில்லாதப்போ, ரத்தப்பையும் வரல, அடக்கம் பண்ண போய் வரல. சரி அடக்கம் பண்ண சாயந்தரமா வந்துடும், அடுத்த நாள் காலையில் வரவே இல்லை, புரியவே இல்லை, தெரியவே இல்லை. இங்க அதான் போட்டுக்குது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சீசர்கிட்ட பேசும்போதே பேசிட்டு தான் இருக்காரு. அவன் மறிக்காத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. லாசரு மறிக்கவில்லை, அவன் நெத்திரியா இருக்கிறான் அப்படின்றாரு. அவன் மறிக்கலப்பா அப்படின்றாரு. ஓ தூங்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சீசருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 4வது நாள்ல மார்த்தாள் மரியாள் அவங்ககிட்ட பேசுறாரு. அவங்ககிட்ட பேசுறப்ப கூட சொல்றாரு, லாசரு உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு. ஆமா 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 எங்களுக்கு தெரியும், அவரு உயிரோடு எழுந்திருப்பார். அப்போ இல்ல, இப்போ போறோம், இப்போ அவன் உயிரோடு எழும்புறான்றாரு. யாருக்குமே புரியல, ஏன்னா அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அடக்கம் பண்ண இடத்துக்கு போறாங்க, கல்ல எடுன்றாங்க. சரி அவர் போய் பார்க்க போறாரு போல, அவர் அப்பத பார்க்கல, இப்ப பார்க்க போறாருன்னு பார்த்தா உள்ளெல்லாம் போல, லாசருவே வெளியே வாண்டுறாரு. யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி உங்க பிரச்சனை எல்லாம் செத்து போச்சு, முஞ்சு போச்சு, காஞ்சு போச்சு, ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அது திரும்ப வரப்படும். நடக்கவே முடியலையா? அப்ப கூட நடக்கும். யாருக்கிட்ட பேசுற? அவருக்கு ரெஸ்டும் தேவையில்லை, அவரு டயர்டும் ஆக போறது இல்லை. 29 பாருங்களேன், 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த மனுஷனை உண்டாக்குனப்போ இவ்வளோ பலவீனமா இல்ல இம்பர்ஃபெக்டாலாம் உண்டாக்கல. நம்ம
இந்த டாக்டர்ஸ்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, ஏன் அவன் சாகுறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் எப்படின்னா செல்ஃப் ஹீலிங், தானே சுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அணுக்கள், ஒரு செல்ஸ் எல்லாம் தான் இங்க நம்முடைய சரீரத்தில் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கீறல் ஏற்பட்டா கூட என்ன ஆகுது, நிறைய ஊர்ல எல்லாம் மருந்தெல்லாம் கிடையாது, நம்ம தான் போயிட்டு டக்குன்னு மருந்து இருந்த போடுறோம் கட்டுறோம். ஒன்றும் இல்லை, அவங்க கட் போயிடுச்சுன்னா அப்படியே தண்ணி தச்சு தடவிட்டு அப்படியே விட்டுறாங்க. அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுது, காஞ்சு போயிடுது. சில நேரங்கள்ல அந்த தடயம் கூட இல்லாம ஆயிடுது. இது எப்படின்னா அவன் ஆண்டவர் மனுஷன் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நாள் நம்மளுக்கு கோளாறா இருக்குது, ஸ்டமக் அப்செட் ஆகுது, ஏதோ அப்செட் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. லைட்டா நம்ம ஏதாவது சாப்பாடு கூட கரெக்ட் பண்ணி அப்படியே விட்டோம்னாலே என்ன ஆயிடுது, அதுவா ஹீல் ஆயிடுது. அப்போ இந்த அவயவங்கள் எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய வண்ணமாக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான். ஆனா இந்த பாவ உலகத்து நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக இந்த வியாதி, வலிகள், வேதனைகள் இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறது. அதெல்லாம் அவன் தான் ஆத்தர், அவன்கிட்ட இருந்தா வருது. அவன் எல்லா வேலையும் செய்யறான், எல்லா பிரச்சனையும் கொடுத்து சூழ்நிலையில உருவாக்கி உங்களை கவப்பட வச்சு பாரப்பட வச்சு கடைசியில ஹார்ட் கிட்னி எல்லாம் போயிருது. இப்போ பாயிண்டே என்னன்னா, சிலர் இந்த மனதை சரியாக்கணும்னு நினைக்காம டெம்பரரியா சும்மா கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த மாத்திரையை போட்டு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஏதோ சும்மா ஒரு இப்போ என்டர்டெயின்மெண்ட் சொசைட்டி ஆயிடுச்சு. அதாவது ஒரு 5 பேர் சேர்ந்து சந்தோஷமா ஒருத்தர் வீட்டில் போயிட்டு சந்தோஷமா இருக்குது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, சாப்பிட்றது, அப்படியே ஜாலியா இருக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு வருது. அப்புறம் இப்படி போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு நாள் பிரச்சனை ஆயிடுது. இவன் என்ன புதுசா கண்டுபிடிச்சாலும் அது பிரச்சனையில தான் முடியுது. கடைசியில எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன். ஒரே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், அது இயேசு கிட்ட தான் வருது. அதுதான் தெய்வீக பலன். இதை தவிர நீங்க இதெல்லாம் சுத்தி 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 டயர்ட் ஆயிரும். ஏற்கனவே டயர்டு, அந்த டயர்டை போக்குறதுக்கு ஏதோ ஒன்று செய்யறான், அதை செஞ்சா அவன் டயர்ட் ஆயிரும். அப்புறம் நீ அதனாலதான் போட்டிருக்குது வசனத்துல, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து. அப்ப என்ன அர்த்தம், நீ சோர்ந்து போவேன்றது அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போவேன்னு எனக்கு தெரியும், நான் பலனையும் வச்சிருக்கேன், பெற்றுக்கொள். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். உதவி தேவைப்படுகிறது, பலன் தேவைப்படுகிறது. you need help and you need strength. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், ஆனா கேட்கறது தான் கிடையாது. ஒரு மாதிரி இருக்குது, சரி ஒரு படத்தை போட்டு பார்ப்போம். இதெல்லாம் வேர்ல்ட் சிஸ்டம் அப்படி உருவாக்கி கொடுத்துட்டாங்க. நம்மளும் அதே ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட், அது ரொம்ப டெம்பரரி. ஃபுட்பால் அடிக்கிறான், அவன் கிரிக்கெட் அடிக்கிறான், அதாவது சும்மா அப்படியே பார்க்கலாம், அப்படியே ஜாலியா இருக்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி செய்யுங்க, என் மனசுல இருக்க அந்த பாரத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், என் கரத்தை பிடிங்க, வாழ்க்கையை மாற்றுங்க, சூழ்நிலை மாற்றுங்க. கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும், பலன் கிடைக்கும். எங்க இருக்கீங்களோ அங்கேயே கிடைக்கும், வீட்டிலே கிடைக்கும், வேலை ஸ்தலத்துல கிடைக்கும். ஞானத்தை தருவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவன். ஆமா, சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோட கேட்கும் போது அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவன் பயத்தை கொடுக்கல. பயமா இருக்கு, சில நேரத்துல லைஃப் யோசிச்சா பயமா இருக்கு. ஐயோ, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இப்படி ஆயிருமோ, அந்த வண்டியில போனா அவன் ஊழ்ந்தானா, இந்த பக்கம் கார்ல போனா ஊழ்ந்தானா, அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ மண்டையில ஏதோ உழுந்துச்சான். இதுதான் செய்தி இல்ல? என்ன செய்தி என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு காலையில் எல்லா விமானங்களும் சரியாக இறங்கின, ட்ரெயின் எல்லாம் கரெக்டாக ஓடின, பஸ் எல்லாம் சீராக ஓடுகிறது. இதுவா நியூஸ்? இது நியூஸே கிடையாதுன்றவாங்க நம்ம ஊர்ல. ஏதாவது கவுரணும், ஏதாவது ஓடணும், யாராவது சாகணும், இதுதான் நியூஸ். அந்த ஊர்ல அங்க எங்கயோ எவனோ செத்துட்டான், அதான் நியூஸா வரும், ஹெட்லைன்ஸ். இததான் நம்ம பார்க்கிறோம், இததான் நம்ம இன்புட்டா கேட்கிறோம். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும்போது பயம் பிடிக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு வாட்டி எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, ஐயா பாஸ் தான் பாஸ் தெரியல, ஞாபகம் இல்லை, ஐயா நெஞ்சு வலிக்குது, ஜோம் பண்ணுங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு,
இப்ப நாங்க ஏற போறோம், போன் பண்ணுங்க. அப்பா கேட்டாரு, நீ என்ன சாப்பிட்ட? ஒன்றும் இல்லையா, ஊர்ல இருந்து கொஞ்சம் அல்வா கொண்டு வந்திருந்தா என் மகா. எவ்வளவு சாப்பிட்ட? 1/2 கிலோ அல்வா சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி இப்ப இவங்களுக்கு ஹார்ட் பிடிக்குது, என்னெல்லாமோ ஞாபகம் வருது. ஆம்புலன்ஸ்ல நான் ஏறி போறேன், அப்படியே செச்சர்ல வைக்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்கன்ற அளவுக்கு இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? ராங் இன்புட். அல்வா சாப்பிடுறது தப்பு, அது வேற விஷயம். வலிச்சோண்டே எங்கெல்லாம் ஓடுது பாருங்க. இயேசு நாமத்தினால வலிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்ததே தப்பு. போறியா இல்லையா இயேசுவின் நாமத்தினால நீ எந்திரிச்சு அதட்ட வேண்டும். இயேசு அதை தான் செய்து காட்டினார். காற்றையும் கடலையும் பார்த்து சீஷர்கள் பயந்து போய் இயேசுவை எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிக்கிறோம், இயேசுவே நாங்கள் சாக போறோம் என்றார். இறையாதே, அமைதலாரு, சைலன்ஸ். கப்சுப்புன்னு ஆயிடுச்சு. அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. என்ன சார் நடக்குதுங்க? காத்து அடிச்சதுதான், இப்ப அடிக்கல. அவர் திரும்பி வேற என்ன கேட்டிருக்காரு? என்ன தெரியுமா சொல்லி, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவாங்க பார், நெக்ஸ்ட் டைம் கரெக்டா போன் பண்ணு, ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணு, போன் பண்ணு எனக்கு, நான் வந்து என்ன பண்றேன், காத்த க்ளோஸ் பண்றேன். அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? நீ ஏன் செய்யல? தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட, நீ அதட்டி இருக்கலாம்ல. அதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இவர் அதட்டினது ரொம்ப பதட்டமாயிடுச்சு. என்னடா இவர் அதட்டுறாரு. ரெண்டாவது நீயே அதட்டலன்னு கேட்கிற. அவ்வளவு அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராக நம்மை படைத்திருக்கிறார். நம்மளை அப்படிதான் படைச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையின் போராட்டங்கள், சவால்கள் அல மாதிரி. இன்னைக்கு நம்ம யாரும் காட்டுலயோ இல்ல தண்ணிலயோ போயிட்டு போட்டு போட்டு கடிவாளத்தை போட்டு இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எல்லாம் தண்ணியில யாரும் போயிட்டு இருக்கீங்களா? நம்ம அப்படிலாம் போல, ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் நார்மலா. ஆனா குடும்பத்துல போராட்டம் வருது, வேலையில புயல் அடிக்குது, காத்தடிக்குது, ஓ ஓ ஓ ஓன்னு கத்துது. அப்படியே ஐயோ படகு போந்த முழுக போகுது, ஐயோ உயிரோட்ட அருகுறோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல நீங்க என்ன பேச போறீங்க? வாயை திறந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? கர்த்தரே என் பலனா இருக்கிறார், இயேசு எனக்கு உதவி செய்வார், இந்த பிரச்சனை நான் வெளியே வருவேன், மீண்டு வருவேன், நானு தலை நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்னு பேசுறீங்களா? பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்குதான் ஆலயத்துக்கு வரணும், தொடர்ந்து வரணும், எப்பயாவது வரக்கூடாது, எப்பயும் வரணும். இந்த யூடியூப்ல போயிட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெசேஜ் எல்லாம் டெய்லி பார்த்துடணும், விடவே கூடாது. டெய்லி பார்த்து கேட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலை பிரச்சனை வந்தா கூட இயேசு நாமத்தினால சொல்றேன், வந்ததே தப்பு. யாரை பார்த்து வந்து எங்க வர? பக்கமே வராத, ஓடிடு. வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்றேன்? இயேசுவின் நாமத்தால சொல்றேன், போ. இயேசுவின் துரத்திடணும், துரத்திடுங்க. டாக்டருக்கு தான் போங்க, போய் செக்அப்லாம் பண்ணி ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏதாவது சரியில்லைன்னு சொன்னார்னா சரியாகுன்னு சொல்லுங்க. ஓ ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? நம்மளது எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. இல்ல அது ஒரு மாதிரி இருக்குதான், சரி சரியாக்கிடுவோம். இல்ல ஒரு மாதிரி வீக்கமா இருக்கான், சரியாக்கிடுவோமே. போன வாரம் சாட்சி பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அவங்க மனைவி, அவங்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ்ல கட்டி வந்துச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணும், அதெல்லாம் ரொம்ப இதாகும், இது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஜோம் பண்ணோம். போன வாரம் அவர் சொல்றாரு, அது சுருங்கி இன்னும் 20% தான் இருக்குதான். டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆபரேஷன் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வேணும், அதை உருட்டணும், ஐயோ முடியல, ஐயோ அப்பா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம், அது ஆபரேஷன் பண்ணா, அப்படி ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். இப்ப தேவையே இல்லை, சரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாட்சி இல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சி வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. இந்த உலகத்திலே ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. ஏன் உங்களுக்கே நடந்திருக்க நிறைய வாட்டி. அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை நான் சொல்லி பாருங்க. பயப்படவே கூடாது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்கல்ல, பாத்தீங்களா? அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்லே தோத்துரும். அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. பளிங்கு மாதிரி இது மனு எல்லாம் வரவேற்கிறாங்க, வாங்க சார். ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் இப்படி வரவே இருக்கிறாங்க. ஆமா, உள்ள போனா கமகமான்னு இருக்குது. உள்ள அட்மிட் ஆயிருக்கிறவங்க பேஷண்ட் பட்டா அதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற கிங் சூட் ரூமோட பெருசா போட்டிருக்கான். சோஃபா போட்டிருக்கான், பெரிய டிவி வச்சிருக்கான், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்கான். நான் இங்கேயே வாழ போறோம். இல்ல அவன் அந்த மாதிரி செட்டப் பண்றான். இது எதுக்கு பண்ணாங்க தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆளுங்க எப்படி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன தெரியும் சார், ஒன்றும் இல்லை சார், காசு வாங்கிறதுக்காக ஃபர்ஸ்டே இப்படி கட்டி வச்சுட்டு லட்சக்கணக்காக வாங்குறதுக்கு. ஒரு வேளை அப்படி இருந்தா கூட அதோடைய ரியல் ரீசன் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற இந்த பேஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் பயம் தான் படுறாங்க. சுத்தி எங்க வருது தெரியுமா? அந்த மனசு தான் பயப்படுறது, திகைக்கிறது. அல்லது ஹாஸ்பிட்டல் பக்கம் எப்பா கண்ணை மூட்டே போறாங்க, அதை மூட்டே போறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்குது, அலறுது, சத்தம், பயந்துடுறாங்க. சோர்ந்து போகிறதுக்கு அவன் பலன் கொடு. உலகத்துல இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, நல்லா ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப பொறுமையா பேசுறாங்க, டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பேஷண்டா பேசுறாங்க. எல்லாம் சரியாயிருங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், இந்த மாத்திரையை போடுங்க சரியாயிரும், ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போங்கலாம் பேசுறாங்க. ரெஸ்ட் எடுங்க, இங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க, நல்லா இருக்கும், சாப்பாடு கொடுப்பாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, இருங்க அதெல்லாம் நார்மல் ஆயிரும், அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்றாங்க. எங்க இருந்து அவன் கத்துக்கிட்டான்? இத இங்க இருந்துதான் கத்துக்கிட்டான். அந்த வார்த்தையில ஒரு மாற்றத்தை உருவாக்குறான், அந்த சுற்றுச்சூழல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குறான். ஆனா இதுக்கெல்லாம் மேல இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய பிரசன்னம், இதெல்லாம் நம்மளுக்கு பலனாக இருக்கிறது. இந்த மனசை சுத்தி நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. தேவையில்லாததை கேட்கறது, தேவையில்லாத பார்க்கறது, அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்றோம். அதை கட் பண்ணி அதை தூக்கி போட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லதே கிடையாது, சோர்வுடைய பண்ணிவிடும். ஆனா ஒருவேளை நீங்க சோர்வு அடைஞ்சிட்டீங்க, உதவி இல்லாம இருந்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். ஏசாயா 41:10 ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் பார்க்கிறோம், போராட்டத்தை பார்க்கிறோம், காத்தடிக்குது, புயல் அடிக்குது, அவன் உருட்டுறான், இவன் மிரட்டுறான், அது அந்த அடுத்த மாசம் என்ன ஆகும் தெரியல, எப்படியோ இந்த மாசம் பில்ல கட்டிட்டோம், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம் தெரியல, இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல, அடுத்த வருஷம் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல, அது இது எல்லாம் மனசுல வருது, பயம் உண்டாக்குது, பதட்டம் உண்டாக்குது. இன்னும் பெருசா நடக்கலையே, எனக்கு எதுவும் நடக்கலையே, என்ன பெருசா நடந்துருச்சு, இது மாதிரிலாம் யோசிக்க வருது. போட்டிருக்குது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதீங்க. என்னங்க ஆயிரப்போது? ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளாம். 1000 வருஷம் வாழ போறீங்களா? இல்ல, வாழுங்க. ஆனா யாரும் வாழல. 100 வருஷம், 110 அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க. 110 வருஷத்துல அவன் பண்ற சேட்டை இருக்குதே, எவ்வளவு பெருமை பிடிச்சாலேறான். அவன் யாரு, நான் யார் தெரியுமா, அவனை தள்ளணும், இவனை கீழே தள்ளணும், அவனை மேல ஊறக்கூடாது, இவன் பெரிய ஆள் ஏறக்கூடாது, அவனை நாசமாக, எல்லாம் எதுக்கு? ஆண்டவருக்கு இப்படின்ற மாதிரி 1000 வருஷமே அவருக்கு ஒரு நாள் தான். அவர் போய் 2 நாள் தான் ஆயிருக்குது. அப்போ இல்ல, நம்மளுக்கு தான் ரொம்ப டூ மச்சா இருக்குது இல்ல, இவ்வளவு நாள் ஆகுது, 10 மணி நேரமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு இப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவர் ரொம்ப பெரிய ஆளு, நித்தியமா இருக்கிறவரு, 1000 ஆண்டுகளா இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பலாம். இந்த பூமியில சும்மா ஒரு பெரிய ஆளு, ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், நான் இருக்கேன்பா பயப்படாது அப்படின்ட்டு என்ன இருக்கும்? சிஎம் சொல்றாரு தெரியும்ல, ரெஃபரன்ஸ். நம்ம ஆளுங்க போட்டோ, இவங்களே போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அவரு கூப்பிட்டா சார், பெரிய ஆளு போல. இன்னைக்கு போட்டோ எடுக்கலாம் பெரிய விஷயமே இல்லை, யார் வேணா போறான், போட்டோ செஷனே வைக்கிறாங்களே, வாங்க நின்னுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எவ்வளவு பெரிய விஷயமா யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத,
எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்படல. யாரா பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு போறதுல எல்லாம் பயம்ல ஓடிடணும். எதுக்குமே பயப்படாதீங்க. இல்ல என்னதான் பண்ற போறாங்கன்னு கேக்குறேன். உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் என்ன கேட்கறேன்னா, உங்கள்கிட்ட கேட்கறேன், என்ன பண்ணிடுவாங்களாமா? தலைக்கு சீவி போறாங்களா? சீவிக்கோன்றேன். சீவிடே. இல்ல என்னதான் பண்ண போறாங்க? உங்க பிரச்சனை என்ன பண்ணிடுவாங்கள? இல்ல நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பயப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க பயப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, கிட்னி, லங்ஸ், மூளை, ஹார்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. பயம் பயம் பயந்த உடனே வயிறு கலக்குதுல. உங்களுக்கு ஆனது இல்லையா அந்த மாதிரி? இந்த ரிசல்ட் வரப்போகுது, அது வரப்போகுது, வராங்க, உன்னை பிடிக்க போறாங்க, உன்னை அதை பண்ண போறாங்க, இது பண்ண, அப்படியே சார் அந்த மாதிரிலாம் ஆகுது இல்லையா? ஏன்னா கனெக்ஷன் இருக்கு. ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, லங்ஸுக்கு என்ன இருக்குது? மனதோட கனெக்ஷன் இருக்கு. ரிலாக்ஸ்டா இருங்க, பயப்படாதீங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யார் அதை பண்ணுவோம், எனக்கு யார் இதை பண்ணுவோம், அடுத்து இது நடக்கணும், இது நடக்கணும். அவர் போட்டிருக்கு, திகையாதே, நான் உன் தேவன். அன்று சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன். I am your Lord. I am your Lord என்ன அர்த்தம்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் பதில் சொல்லணும். நீ பெரிய லாடான்னு கேக்குறாங்கல்ல, லாட்னா என்ன? எல்லாத்துக்கும் பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, நீ லாடு இல்ல, நான் தான் லாடு. உங்களுக்கு யாராவது பிரச்சனை வந்தா என்ன சொல்லணும்? லாடு கிட்ட கேளுங்க சார், நம்மளுக்கு தெரியாது. லாடு தான் இல்ல, லாடு அவர் தான் லாடு, அவர் தான் தேவன். உங்க பிரச்சனை உங்கள மோதக்கூடாது, அப்படியே திருப்பி விட்டுருங்க, அங்க போய் மோதட்டும், விட்டுருங்க, அப்படியே போய் அவர்கிட்ட மோதட்டும். சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அவர்கிட்ட போய் மோதட்டும். ஏன்? அவர் தான் சொன்னாரு, நான் உன் தேவன், உன் தேவையை சந்திப்பேன். யார் சொன்னா? அவர் தான் சொன்னாரு. வர்ற வரைக்கும் என்ன பண்றது? வெயிட் பண்ணுவோம். அவரு தானங்க உண்டாக்குனாரு. ஏன் பிரஷர் எடுத்துக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஸ்ட்ரெஸ் ஆயிடுது அப்படியே. வா, ஐயோ என்ன பண்றது தெரியல, ஐயோ அதாயிடுச்சுனா இதாயிடுச்சுனா என்ன போகுது? உங்களை நீங்களே உண்டாக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, பிள்ளைய குறிச்சு ரொம்ப கவலை. பிள்ளை, ஐயோ அது என்ன பண்ணும்? உங்களுக்கு அந்த பிள்ளைய கொடுத்ததே அவர் தான். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடுன்னு யார் கொடுத்திருக்கா? அவரு கொடுத்திருக்கிறார். இப்ப உட்காந்து கவலைப்பட்டு அவன் என்ன பண்றது, இது என்ன பண்றது? அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. உங்களால தான் பண்ண முடியலையே, பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேல செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் தான் உன் தேவன். அடுத்து சொல்றாரு, உனக்கு நான் பலத்தை தரப்போகிறேன். ஆங்கிலத்துல நல்லா வருது, don't be afraid for I am with you, don't be discouraged for I am your God, I will strengthen you and help you. உதவி செய்வேன், பலனையும் தருவேன். என்ன பிரச்சனை வேலை சிக்கிட்டு இருங்க. ஏன் உதவி தேவைப்படுது? ஏன் உதவி தேவைப்படுதுன்னு எனக்கு முடியல, அதனால தான் உதவி தேவைப்படுது. நம்ம நினைச்சுக்கிறோம், இல்ல இல்ல நான் செய்யறேன், அப்படியே தம் கட்டி செஞ்சிடறேன், அப்படியே புடிச்சு அப்படியே அப்படியே அப்படியே. அதான் முடியாதே. அதான் அவரே சொல்றாரு, முடியாது, உனக்கு பலன் இல்ல, பயந்து போயிருக்கிற, திகைச்சு போயிருக்க, டயர்டா இருக்கிற, முடியல, வாழ முடியல, நிக்க முடியல, கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலனை தருகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண கூடாதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சார், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, உங்க உதவி எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை, உன் உதவி எனக்கு தேவை, நீர் வாரும், இறங்கும், செய்யும், வாசலை திறந்தருளும், என்ன உயர்த்தும், என்ன மேன்மைப்படுத்தும், எனக்கு சகாயம் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னா அவர் செய்வார். இப்ப முடிக்கும் போது நல்லா, I will hold you up with my victorious right hand. அவர் சொல்றாரு, என்னுடைய ஜெயம் கொள்ளுகிற கரத்தினாலே உன்னை பிடிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ தோற்று போயிருக்கியா, இல்ல விழுந்துட்டியா, மிதிச்சிட்டாங்களா, ஒன்னெல்லாம் ஆகிட்டாங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் கரம் இருக்குதுல, என் கரம் தோல்வியின் கரம் கிடையாது, என் கரம் ஜெயத்தின் கரம். இந்த ஜெயத்தின் கரம் உன்னை பிடிக்கும். சும்மா அவர் பிடிச்சாருன்னா அவ்வளவுதாங்க, அவர் தூக்கிடுவார்.
தூக்கி நிப்பாட்டுவார். இப்போ இந்த ஸ்கூல்லே பாருங்களேன், சில பிள்ளைங்களை வந்து ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க. இந்த மிஸ்ஸுங்க இருக்கிறாங்கல்ல ஸ்கூல்ல, டீச்சரு அந்த பையன் எல்லாம் all of you clap your hands அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு கிளாப் பண்ண வைப்பாங்க. அப்புறம் இன்னொரு பிள்ளை, இது மக்கு இது 10 காசுக்கு வருது, நீலாம் உருடவே மாட்டுற, ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்சுன்றாங்க. அடிக்கிறது, ஷேம். சரி, அவங்க ஏதோ டிசிப்ளின் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்ல அது பண்றாங்க. கரெக்டா படிக்கணும், நாங்க எதுக்கு சார் பண்றோம், நாங்க வந்து நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு பண்றோம், நல்ல விதத்துல சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பிள்ளை இதையே பார்த்து பார்த்து அவன் வாழ்க்கையில வந்து அவன் கடைசியில அவன் சிலர் வந்து அதை முற்போக்கா எடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் இனிமேல் முன்னேறுவேன் அப்படிலாம் வராங்க. ஆனா சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயும் நீ உருவிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, உள்ளியும் உருவிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, கடைசியில உருவிடாதான் இருப்பான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அவன் சொல்லுவான், ஒருத்தர் கூட என் வாழ்க்கையில பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கன்றான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ அவன் மனதளவுல போயிட்டு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திது. இது மாதிரி பிசிக்கலா இமோஷனலா அபியூஸ், மன ரீதியா இமோஷனலா. ஏன்னா அவன் வீட்டுல அப்பா அம்மா பிரச்சனை நடந்திருக்கும், அதாவது பார்த்து வளர்ந்துருப்பான். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்னால மனதளவுல பாதிப்பு, சரீரத்துல பாதிப்பு, எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, மனதுல பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்பா அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நண்பர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, அப்படி இப்படி நீங்க சொல்றீங்களா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கேன். சொல்றவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தையே உண்டாக்குனவரு. இந்த ஊர்ல இருக்கிற சிஎம் பிஎம் அவங்கலாம் கிடையாதுங்க, கவர்னர்லாம் கிடையாதுங்க. அவங்கலாம் வருவாங்க, 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு போயிடுவாங்க. எங்க அப்பா ஒருத்தர் நித்தியமா இருப்பாரு, அவரு சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன், நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த ஊர்ல இருக்கிற சும்மா ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏ எம்பியோ வந்து உதவி செய்யறேன்னு சொல்லிட்டா, எம்எல்ஏ சொல்லிட்டார் சார், எம்பி சொல்லிட்டாருன்றீங்களே, அவங்களாம் 4-5 வருஷத்துல மாறிடலாம். மேபி ஒரு 100 வருஷம் வேணா அவங்க இருந்துட்டு போலாம். ஆனா நித்தியமா இருக்கிற அவர் சொல்றாரு, பயப்படாத 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 பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ கலங்காத, நீ திகையாத, உன்னை நான் பிடிக்கிறேன். அவங்க பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா நேரத்துல அவங்களே கூட இருக்க முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்றாரு, I will hold you with my right hand, a victorious right hand. ஜெயம் கொடுக்கிற கரத்தினாலே உன்னை நான் பிடிப்பேன், பிடித்து நான் என்ன பண்ணுவேன், உன்னை தாங்குவேன். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் அப்பமும் திராட்சரசமும் எதை குறிக்குது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து புதிய உடன்படிக்கை இருக்கிறோம், சபைக்கு நீங்க வரீங்க, ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம், அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறோம். இப்போ இது வந்து ஆபிரகாமுக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாது. அவர் 1000 வருஷத்துக்கு கொண்டாரு. அப்ப இயேசு மரிக்கவில்லை, பலி செலுத்தப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை, அப்போ திராட்சரசத்தை பத்திலும் தெரியாது, ஆனா கொடுக்கிறார். இந்த ஆசாரியர்களுடைய ஒரு மிகப்பெரிய பணி, ஆசாரியர்களுடைய பணி என்ன தெரியுமா? ஆசாரியர்களை ஆண்டவர் எதுக்கு வச்சாருன்னா, வர்ற மக்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆக்குறதுக்காக தான் வச்சார் ஆசாரியத்துவம். ஆசாரியத்துவ ஊழியம் என்னது? இவன் பாவத்தோட வரான், சாபத்தோட வரான். அவன் தூக்கிட்டு வரும்போது ஆடை தூக்கிட்டு வரான், இல்ல புறாவை தூக்கிட்டு வரான், ஏதோ பலி எடுத்துட்டு வரான். வந்த உடனே இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, தம்பி பயப்படாத, கவலைப்படாத, நீ பாவம் பண்ணிட்டனா, சாபமா இருக்குதா, ஆனா இப்ப நீ திரும்பி போற பாரு, அப்போ உன் மேல பாவம் இல்ல, அப்போ உன் மேல சாபம் இல்ல, உன் மேல ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதான் ஆசாரியனுடைய வேலை. பழைய ஏற்பாட்டுல அதான் வேலை, ஆசாரியன் வேலை. என்ன பண்ணணும்? எதெல்லாம் வாங்கிக்கணும்? பலியை வாங்கிக்கணும், ஆசீர்வதிச்சிடணும். அப்ப பாவம் சாபம் இந்த பலி மேல போயிருது, இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இதுதான் வந்து ஆசாரியத்துவ ஊழியம். இந்த ஊழியம் வருகிறதற்கு முன்னே, ஏன்னா இன்னும் ஈசாக்கு பிறக்கல, யாக்கோபு பிறக்கல, இஸ்ரவேல் மக்கள் வரல, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இப்ப டயர்டா வராரு. ஏன்னா இந்த சம்பவத்துல லோத்தை புடிச்சிட்டு போயிட்டாங்க. இவரு போய் சண்டை போட்டு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களாம் வச்சு இவரு சும்மாவா இருந்திருப்பாரு, இவரு ஆட்சி எல்லாம் போட்டு தெய்வ பலத்தினாலே வீழ்த்தினார். வீழ்த்தி இப்ப ஏராளமான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு வராரு. கொஞ்சம் டயர்டா இருந்திருப்பார், கொஞ்சம் மன கஷ்டமா வேற இருக்கும். ஏன்னா சொந்தக்காரனை புடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் வேற அவனை விட்டு போயிட்டான், எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, அவன் தான் ஆசாரியன்,
அப்பமும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். ஒரு இமோஷனலா ஒரு பலன் தேவைப்படுது, பிசிக்கலாவும் தேவைப்படுது, வார்த்தையினாலே தேவைப்படுது. இப்ப என்ன பண்றாரு? ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாரு? இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் ஒரு 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 விதமான ஒரு டயர்ட்ல வரும்போது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாப்ல. இங்க நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, எல்லா நாளும் வேலை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், குடும்பத்தில் இருக்கோம், தொழில் செய்கிறோம், ஒரு விதமான ஒரு டயர்டாக இருக்கலாம், மன சோர்வாக இருக்கலாம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது இப்படி நடக்கலையே, நீங்கள் நினச்சது இன்னும் நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஜாம் பண்ணுறது இன்னும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அன்னைக்கு மெல்கிசேதேக்கு பண்ண மாதிரி நான் செய்கிறேன். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய அந்த மெல்கிசேதேக்கு பண்ண மாதிரி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்ச மாதிரி சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். அதை காட்டுறதுக்காக வர்றாரு. அந்த நேரத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. நைட்டு கூட வந்து பார்த்து பேசிருக்கலாமே. ஆனா இப்ப என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஒரு ஆள் தான் அந்த பூமியிலேயே பார்க்கறதுக்கு, ஆண்டவர் பேசுறதுக்கு வந்து அவனுக்கு பலன் தேவைப்படுதுன்னு தெரியுது. டக்குன்னு வராரு, அப்பத்தை கொடுக்குறாரு, திராட்சை கொடுக்குறாரு, ஆசீர்வதிச்சு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதா வார்த்தையை கூறுறாரு. இப்ப இன்னைக்கும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உங்க மேல அதை தான் நான் சொல்றேன். ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலன் உண்டாகும். இப்பவே உண்டாயிருக்கு. நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது அந்த பலத்தோடு போவீர்கள். இந்த தெய்வீக பலன். நீங்கள் சோர்வடைவதில்லை. உலகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த பிரச்சனை வந்து அவன் விழுந்துருவான், நீங்கள் விழுவதில்லை. ஒருவேளை விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள். நீங்கள் சோர்வு அடைவதில்லை. சோர்ந்து போனாலும் உங்களுக்கு சத்துவம் உண்டாகும், பலன் உண்டாகும். கழுகுகளை போல் செட்டைகள் எடுத்து எழும்புவீர்கள். ஆமா, வேதம் உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்காருன்னு போட்டு, உங்கள் கால்கள் எல்லாம் மான் கால்களை போல் பலன் உள்ளதாய் ஓடுகிறதா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. இங்க 21 பாத்தீங்கன்னா, சோதோமின் ராஜா, அவன் ஒரு மோசமானவன். அவன் வந்து சொல்றான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். 22 போட்டிருக்கு பாருங்களேன். 22 அவர் பண்ற முக்கியமான விஷயம் தான் சொல்றாரு. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கையை எங்கெங்க உயர்த்தணும்? அவர்கிட்ட உயர்த்து. உதவி யார்கிட்ட கேட்கணும்? இயேசுவே எனக்கு உதவி தேவை. ஆபிரகாம் கேட்டு போயிருக்காருங்க. இவன் வந்து காப்பாத்தினானா? இவன் ராஜா. இவன் ராஜாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ராஜானா என்ன பண்ணுற? சண்டை போட்டு மக்களை வந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும். இவன் ஓட்டான். இப்போ வந்துட்டு குடுறான். இல்ல நீயே வச்சுக்கோ, காசுலாம் நீ வச்சுக்கோ, மக்கள் நீ என்ன சொல்றது கொடுக்கறதுக்கு? நீ யார்? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் ராஜா மாதிரி போய் எல்லாத்தையும் மீட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு உங்க கையை உயர்த்து. உங்களுக்கு உதவியை செய்கிறவர் இயேசு. உங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது இயேசு. உங்களுக்காக மரித்தவர் இயேசு, உயிர்த்தவர் இயேசு, பரமேறினவர் அவர். சிங்காசனங்கள் அவரோட உட்கார்ந்து வச்சிருக்கார். இன்னைக்கு நம்மள அவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கேன். அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன மாதிரி போருக்கு முன்னாடியே கையை தூக்கி இருப்பாரு. கண்டிப்பா யுத்தத்தை முடிச்சு ஜெயம் வந்திருக்கு. இப்பயும் கொஞ்சம் டயர்டா இருக்குது. அப்போ திராட்சரசம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்போ சொல்றாரு, என் கைகளை ஏற்கனவே ஆண்டவருக்கு நான் உயர்த்திட்டேன்.
எனக்கு தோல்வி என்று ஒன்று வரவே முடியாது, பலவீனம் என்று ஒன்று வரவே முடியாது. நான் கவலைப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன். ஏனால் என் கைகளை தேவனிடத்தில் உயர்த்தி விட்டேன். நான் சொல்றேன், இன்னைக்கு பயப்படாதீங்க, திகைக்காதீங்க, எந்த ஒரு சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைத்து போகாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பாரப்படாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏனென்றால் தேவன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் கண்களை மூடி வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய நிம்மதி, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லாம் திருப்பி சொல்லுங்க, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய நிம்மதி, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமா, ரொம்ப பதட்டமா இருக்கிற நேரத்தில் அதை சொல்லுங்க, வாயை திறந்து. பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனம் எடுத்து வாசிங்க, செய்தியை போட்டு கேளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நான் சொல்றேன், ஒரு தெய்வீக பலன் உங்களை ஆட்கொள். சரீரத்துல வியாதியெல்லாம் சுகமாக்கிறோம், மனதில் இருக்கிற காயங்களை சரியாக்கிறோம். எவ்வளவு பெரிய என்ன வேணா இருக்கட்டும். ஏன் தெரியுமா? கர்த்தரே என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரும் கூட இருக்கிறார், எப்போதும் என் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆகையினால் நான் பயப்பட போறதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பயப்பட மாட்டேன்னு? எவ்வளவு பெரிய ஆள் வேணா வரட்டுங்க, இன்னத்தை வேணா கூட்டுவாங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய மாலை வேணா எல்லாம் பார்க்கலாங்க, எல்லாம் பார்க்கலாம். தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? எவரெஸ்ட் பெரிய மலை. அந்த மலைக்கு யாரும் ஏறினது கிடையாது. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டாலான இது. அங்க போவே முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களால மூச்சு விட முடியாது. மூச்சு அடைக்கும். மலையிலேயே போனீங்கன்னா சில ஊர்ல எல்லாம், நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த பிரீதிங் இது இருக்கும். ஏன்னா நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே போறதுனால அங்க பக்கம் போக முடியாது. பனி வேற ஜாஸ்தியா இருக்கும். நிறைய பேர் போய் செத்தே போயிடுவாங்க, பாதி வெளிலே செத்துருவாங்க. அப்போ ஒருத்தர் எல்லாம் பேக் பண்ணி, சயின்டிஸ்ட் தான் போய் ஆராய்ச்சி பண்றவங்க, ஒரு நாள் போய் எல்லாம் அவர் கண்டிப்பா போயிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போயிருக்காங்க. ஆனா அவரு உயிர் இழந்து விட்டார். அப்போ சீஃப் சயின்டிஸ்ட் அவர் அடக்க ஆராதனையில அவர் பேசுறாராம், மவுண்ட் எவரெஸ்டே உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். எங்க ஆளை நீ தூக்கிட்ட நினைச்சிட்டு இருக்கிற உங்க சயின்டிஸ்ட. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ அங்கேயே தான் இருப்ப, நான் திரும்ப வருவேன் அப்படின்ற. கடைசியில என்ன ஆச்சு? எத்தனையோ பேர் இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜாலியெல்லாம். எவரெஸ்ட் தோற்கடிக்கப்பட முடியவில்லை. எவரெஸ்ட் தோற்கடிக்கல யாரையும், அதை தோற்கடித்தார்கள். ஏன்னா அது வளரல, அது அங்கதான் நிக்குது. மனிதன் என்ன பண்ணாத ஜெயித்தான். இன்னைக்கு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்லாம் போய் ஏற வேணாங்க. உங்க லைஃப்ல எந்த பிரச்சனை நீங்க சந்திச்சீங்களோ அதை மேற்கொள்வீர்கள். உங்களை எதுவும் மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவ்வளவு நாள் மேற்கொண்ட அந்த காரியம், அந்த வியாதி, அந்த வறுமை, அந்த கொடுமை, அந்த கண்ணீர், அந்த வேதனை இனிமேல் உங்களை மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஏனென்றால் ஜெயம் தருகிற இயேசு உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். இயேசுவினுடைய பலன் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென்.